வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கடலக்கடை. இன்னைக்கு நாம மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடிப்பில் மற்றும் ஒரு மலையாள சூப்பர் ஸ்டாரான பிருத்திவிராஜ் சுகுமாரன் இயக்கத்தில் மிக பிரமாண்டமாக பேன் இண்டியன் திரைப்படமாக வெளியாகி இருக்கக்கூடிய ஏல்டுண்டு எம்புரான் திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்க்க போறோம். உலக சினிமா ரசிகர்களால் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியாக இருக்கும் இந்த திரைப்படம் எப்படி இருக்கிறது, எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துள்ளதா என்பதையெல்லாம் பார்க்கலாம். நல்ல திரைப்படங்களை நேசிப்போம், அதை திரையரங்குகளில் சென்று பார்ப்போம். நல்ல திரைப்படங்களை வெற்றியடைய செய்வதன் மூலம் நல்ல திரைப்படங்கள் அதிகம் எடுக்கப்படும். அது நல்ல சமூக கருத்துக்களை சொல்லும், நல்ல சமுதாயத்தையும் உருவாக்கும். வாருங்கள் விமர்சனத்திற்கு செல்லலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். எல்2 எம்புரான் லூசிஃபர் 2 தற்போது வெளியாகியுள்ள பேன் இண்டியன் மலையாள மொழி ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாகும். இதில் மோகன்லால், பிருத்விராஜ், மஞ்சு வாரியர், அபிமன்யு சிங், டோவினோ தாமஸ், இந்திரஜித் சுகுமாரன், ஆண்ட்ரியா திவாடர், ஜெரோம் பிலின், எரிக் எபோனே, சுராஜ் வெஞ்சரமூடு ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடிக்க, முரளி கோபி கதை திரைக்கதை அமைக்க, தீபகதேவ் இசை அமைக்க, ஒளிப்பதிவு சுஜிதா வாசுதேவ், எடிட்டிங் அகிலேஷ் மோகன், இயக்கம் பிருத்விராஜ் சுகுமாரன். இந்த படத்தில் தயாரிப்பில் நடந்த சம்பவங்கள் கோகுலம் கோபாலன், லைகா புரொடக்ஷன்ஸ் மூலம் சுபாஸ்கரன், மோகன்லாலுக்கு சொந்தமான ஆசீர்வாத் சினிமாஸ் மற்றும் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் இணைந்து தயாரித்த நிலையில் நிதி நெருக்கடி காரணமாக லைகா புரொடக்ஷன்ஸ் கடைசி நிமிடத்தில் தங்களின் தயாரிப்பு உரிமையை ஸ்ரீ கோகுலத்திற்கு விற்றது. இது லூசிஃபர் படத்தின் 2ஆம் பாகமாகும். எல்2 எம்புரான் திரைப்பட விமர்சனம். மலையாள சினிமாவிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆகி கலக்கிய படம். லூசிஃபர் திரைப்படம் 30 கோடி செலவு பண்ணி கிட்டத்தட்ட 150 கோடி வசூல் எடுத்த படம். அதன் 2ஆம் பாகம்தான் இந்த எல்2 எம்புரான் படம். மேலும் மோகன்லால் நடித்த லூசிஃபரின் முன்பகுதியின் நிகழ்வுகளை தொடர்ந்து இந்த 2ஆம் பாகத்தின் திரைக்கதையும் அமைந்துள்ளது. முதல் பாகத்தில் ஊழல், முதலமைச்சரை பதவியிறக்கம் செய்துவிட்டு நல்லவரான டொமினோ தாமஸை முதல்வர் ஆக்குவார் மோகன்லால். அதன்பின் நடக்கும் சம்பவங்களே இந்த திரைப்படம். பாகம்தான் இந்த எல்2 எம்புரான் படம். சாதாரண மசாலா படம் இல்ல. உண்மையை சொல்ற, அரசியல் பஞ்சாயத்துகளையும் சமூகத்துல நடக்கிற தப்புகளையும் நேரா பேசுற படம். இயக்குனர் கதையை சொன்ன விதம் எப்பா கூஸ்பம்ஸ் வந்துடும். மலையாள திரைப்படங்கள் எப்போதும் ஸ்லோவா தான் இருக்கும். அதே மாதிரி லூசிபர் படமும் ஸ்லோவா தான் இருக்கும். அடா, இந்த படமும் அப்படியே ஸ்லோவா தான் துவங்கி விறுவிறுப்பாக மாறும். ஆனா தரமா இருக்கும். குஜராத் பிரச்சனைய படம் ரொம்ப ராவா கையில் எடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கு எல்லாருக்கும் தைரியம் இருக்காது. ஆனா இந்த டைரக்டர் செம்மையா முடிவெடுத்தாரு. சில இடங்கள்ல வசனங்களிலேயே ஹிடன் மீனிங் வச்சிருக்காரு. அதை கவனமா கேட்டாதான் புரியும். நடிகர்கள் எல்லாரும் கேரக்டரில் ஆகி போயிட்டாங்க. எல்லாம் லிவா நடக்கிற மாதிரியே இருக்கும். சில எமோஷனல் சீன்ஸ்ல ஒரு பக்கம் கண்ணு கலங்கும், மறுபக்கம் கோபம் வரும். அந்த அளவுக்கு நடிப்பு உண்மையா இருக்கும். குஜராத்ல நடந்த சம்பவங்களை படம் நேரா சொல்லல, ஆனா ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் அந்த ஹிண்ட் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா இது உண்மையில நடந்தது தானே அன்னு நம்மளே கேட்க வைக்கும். அரசியலும் சாதிய அரசியலும் இன்னும் இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம். சமூகத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்கிற படம். என்டர்டெயின்மெண்ட் பக்கத்துலயும் பெரிய ஆக்ஷன், கதை ட்விஸ்ட் எல்லாமே இருக்கு. இதுல ஒரு டயலாக்னா அது நம்ம மனசுல குத்திக்கிற மாதிரி இருக்கும். திரையரங்கில் பார்ப்பதற்கு புது அனுபவமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த திரைப்படத்தின் கதையை நாம் விமர்சனத்தில் சொல்லவில்லை. கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். அப்புறம் ஓடிடில பார்த்துட்டு சீட்ட தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.